الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق وقال تعالى أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وقال تعالى أيضا وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக சுருக்கமான ஒரு கால வாழ்க்கைய எங்களுக்கு கொடுத்திருக்கிறான், எங்களுடைய ஆகிரத்துடைய தயாரிப்புக்காக. ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு காலங்கள் அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறானோ அந்த காலம் மாத்திரம்தான் ஆகிரத்துக்குள்ள தயாரிப்புக்குள்ள காலம். அதுக்கு பின்னால இன்னொரு ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் தரப்போறதும் இல்லை, அல்லது இந்த முடிவு செய்யப்பட்ட நேரத்தை அதிகப்படுத்த போறதும் இல்லை. எனவே மேலான சகோதரர்களே, தயாரிப்புக்குள்ள காலம் மிச்சம் சுருக்கமான காலம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இல்லை. அல்லாஹு தஆலா எங்கட ஆகிரத்துடைய வாழ்க்கை நீடூழி கால வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, மவுத்தில்லாத வாழ்க்கை என்றதனால சொர்க்கத்துக்கு போனவர் அவர் மவுத் இல்லாம சொர்க்கத்திலே தான் இருக்க போறார் தொடர்ச்சியாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, வஸீகல் லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. கியாமத்துல எங்கள் எல்லோரும் எழுப்பாட்டி அவங்களோட கையில செயலேடுகளை கையில கொடுத்து வாசிக்க வச்சு அவங்க செஞ்ச நன்மை தீமையை அவங்களுக்கு உணர்த்தி, உங்களோட நன்மை அதிகமா பாவம் அதிகமா, நீங்க சொர்க்கத்துக்கு போக தகுதியா நரகத்துக்கு போக தகுதியா, அவனுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துவான். கையில ஃபைல தரக்குள்ளே விளங்கிரும் நான் போற இடம் சொர்க்கமா நரகமா. பெரிய ஒரு செட்டப், பெரிய ஒரு ஏற்பாடு. இப்ப நாங்க சொல்றோமே, எல்லாம் சிஸ்டத்துல இருக்குது, எல்லாம் இந்த முறைப்படுத்தி இருக்குது, எல்லாம் முடிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு கம்பெனிக்கு போன எல்லாத்தையும் அவங்க நேரத்தோட அறிவிக்கிறத போல அல்லாஹ் எல்லாத்தையும் நேரத்தோட அறிவிச்சுட்டான். அல் குர்ஆனின் மூலம் எங்களுக்கு தேவையான சகல விஷயங்களையும் அல்லாஹு தஆலா தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறான். சில இடங்கள்ல சுருக்கமாக விளங்கப்படுத்தியிருக்கிறான், அதை தெளிவாக ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறான். ஹதீஸ் என்றது குர்ஆனுக்கு தஃப்சீர்.
குர்ஆன்ல களவெடுத்தா கையை வெட்டுங்கன்னு வந்திருக்கு. எங்க இந்த கையை வெட்டுறது என்று குர்ஆன்ல வந்து இல்லை. மணிக்கட்டோட வெட்டுறதா, முட்டு கையோட வெட்டுறதா, சந்தோட வெட்டுறதா என்று குர்ஆன்ல வந்து இல்லை. அதை ரசூலுல்லாஹ் தான் விளங்கப்படுத்தியிருக்கிறான். ருக்கு சுஜூத் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி ருக்கு செய்யணும் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டில்லை. ருக்குக்கு எவ்வளவு குனியணும் என்று சொல்லப்பட இல்லை. சுஜூத் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. சுஜூத் எப்படி செய்யணும் என்று குர்ஆன்ல வந்து இல்லை. அதை ரசூலுல்லாஹ் தான் விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால எல்லாமே குர்ஆன்ல முழுமையாக சொல்லப்பட இல்லை. அப்படியெல்லாம் சொல்லப்பட போனா குர்ஆன் 30 ஜுஸு அல்ல, 100 ஜுஸுக்கு மேல இருக்கும். அதனால சுருக்கமாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அதை விளக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். எனவே சகல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, மனிதனுடைய உற்பத்தியையும் சொல்லியிருக்கிறான், மனிதனை படைச்ச நோக்கத்தையும் சொல்லியிருக்கிறான், எப்படி வாழணும் என்றும் சொல்லியிருக்கிறான், எப்படி வாழக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறான், மௌத்தையும் சொல்லியிருக்கிறான், சக்கராத்தையும் விளங்கப்படுத்தியிருக்கிறான், கபருடைய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிரத்துடைய ஒவ்வொரு கட்டம் கட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவாக சொர்க்கம் நரகம் இந்த 2 இடமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் என்றா என்ன, அதில் உள்ள இன்பங்கள் என்ன, அதில் உள்ள சாப்பாடு என்ன, அதில் உள்ள உடுப்புகள் எப்படி இருக்கும், அதுல உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்க உள்ள மரமட்டைகள் எப்படி இருக்கும், அங்க உள்ள தோட்டங்கள் எப்படி இருக்கும், அங்க பாலாறு இருக்குது, தேனாறு இருக்குது, மதுவாறு இருக்குது, தண்ணீராறு இருக்குது. இதெல்லாம் விளக்கமா சொல்லியிருக்கிறான். நரகம் என்றா என்ன, நரகத்துடைய நெருப்பு எப்படியா கொண்டது, அங்குள்ள வேதனை எப்படியா கொண்டது, அங்குள்ள ஆடைகள் எப்படியா கொண்டது, வலிபாசுஹும் மின் கத்திரான், அவங்க உடுக்கக்கூடிய உடுப்பு, நரகவாசிகளுக்கு உடுப்பாற்ற உடுப்பு தார் இருக்கிறே, ரோட்ல போடுற தார், அத போல ஒரு வகையான ஒண்டால தயாரிக்கப்பட்டது. அத அப்படியா கொண்ட ஒண்டால தயாரிக்கப்பட்ட உடுப்பாட்டி நெருப்புல போட்டா எப்படி இருக்கும்? அங்க உள்ள நரகவாசிகளுடைய சாப்பாடு என்ன, நரகவாசிகள் குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கும், எல்லாம் தெளிவா விளங்கப்படுத்திக்கிறான். கவலையான விஷயம் என்னன்னா, நாங்க எங்களுக்கு விளங்கி கொள்ளத்தான் டைம் இல்லை, குர்ஆனை விளங்க டைம் இல்லை. மாஷா அல்லாஹ் உலமாக்கள் பரக்கத்தா இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது, விளக்கமாக. எப்படி படிப்புல ஆழமாக மக்கள் பெரிய நீண்ட காலங்களை கழிச்சு படிச்சு நல்ல திறமசாலிகளை மாஸ்டர்ஸ் செஞ்சிருக்கிறாங்களோ, அதே போல இல்முல, குர்ஆன்ல, ஹதீஸ்ல மாஷா அல்லாஹ் எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவு படிச்சு விளங்கி இன்றைக்கு உம்மத்துக்கு இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. எங்களுக்கு படிக்க நேரம் இல்லை, எங்களுக்கு ஒரு பயான கேட்க நேரம் இல்லை, எங்களுக்கு தான் டைம் இல்லை என்று நாங்க ஏதோ காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம். எல்லாம் இருக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, முடிவுகளையும் கையில தருவான், அதுக்கு பின்னால செஞ்ச நன்மை தீமையை நிறுத்தும் காட்டுவான், அதுக்கு பின்னால தான் பாலத்தை கடந்து ஒன்று சொர்க்கம் போகணும், அல்லது அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கணும், நரகம் போக வேண்டி வரும். எனவே நான் சொல்ல வந்த விஷயம், சொர்க்கம் போகக்கூடியவங்களோட சூரத்து ஜுமர்ல அதனுடைய கடைசி பகுதியில் சொல்றான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல அல்லாஹ்வை பயந்து பயந்து வாழ்ந்தாங்களே. தக்வா என்றா என்ன? இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹி. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது, அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்வது. எல்லா விஷயத்திலையும், சாப்பாட்டுல, குடிக்கிறதுல, உடுக்கிறதுல, நடக்கிறதுல என்ன தக்வா என்று கேட்டா, வலா தம்ஷி ஃபில் ஆர்தி மரஹா. பூமியில நடந்து போகல பெருமையா நடக்க வானம் என்றான். நெஞ்ச முண்டுக்கு போட்டு என்னைய விட்டா ஆள் இல்லை என்று நடக்காதீங்க. வக்ஃபித் ஜனாஹக், நபியை பார்த்தே சொல்றான், உங்களோட 2 சந்தையும் தாழ்த்திக்கோங்க, பணிவாக நடங்க. நீங்க நெஞ்ச முன்னுக்கு போட்டுக்கொண்டு என்னைய விட்டா ஆள் இல்லைன்னு நடக்கிறதுனால, இன்னக லன் தஹ்ரிகல் அர்த் வலன் தப்லுகல் ஜிபால தூலா, உங்களால மலையை பொளந்துறவும் இயலாது, நீங்க அப்படி நடக்கிறதுனால மலை உச்சிக்கு போயிட்டு ஏறவும் இயலாது உங்களால. அதனால பணிவா போங்க. உங்களுக்கு என்ன பெருமை? அவ்வலுஹு நுத்ஃபா வ ஆகிருஹு ஜீஃபா வ பைனஹுமா தஹ்மிலுல் கஸீஃபா. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உனக்கு என்னப்பா பெருமை? உண்ட ஆரம்பத்தை பார்த்தா ஒரு விந்து, இந்திரிய துளி, நீ அருவருக்கக்கூடிய ஒரு துளி. உண்ட முடிவை பார்த்தா செத்த பொணம், மையத்து. அடக்கி கொஞ்ச நாள்ல தோண்டி பார்த்தா புழுக்கள் நெளிஞ்சு கொண்டிருக்கும். இந்த இறைச்ச புழுக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும்.
ஊத்த குப்பைய 3 நாளைக்கு வச்சாவே புழு வந்துடுது. இந்த உடலுக்கு வராதா புழு? கண் அப்படியே வெளிப்பட்டு விழுந்திருக்கும், ஜாயின்ஸ் எல்லாம் கலண்டிருக்கும், சதைகளை புழு அரிச்சு கொண்டிருக்கும். இதுதான் முடிவு. என்ன கிரீம பூசி என்ன அழகுபடுத்தி என்னத்த இருந்தாலும் முடிவு தான். அதனால தான் ஒரு பெரியார் சொல்றார், யப்ன துராபி வ மஅகூலத் துராபி கதா அக்ஸிர் ஃபஇன்னக மஅகூலுன் வ மஷ்ரூபு. யப்ன துராப், மண்ணால படைக்கப்பட்டவனே, மண்ணால படைக்கப்பட்டவனே, வ மஅகூலத் துராபி கதா, நாளைக்கு மண்ணாலே சாப்பிடப்படக்கூடியவனே, அக்ஸிர், உண்ட துனியாட கவலைய குறைச்சுக்கோ. فإنك مأكول ومشروب, உண்ட உடல்ல இருக்கிற சதைய புழுக்கள் சாப்பிட போகுது, உண்ட உடல்ல இருக்கிற ரத்தத்தை மண் உறிஞ்செடுக்க போகுது. கபர்ல மையத்தை வச்சுட்டு நாங்க எல்லாரும் ஆண்கள் கபருஸ்தானுக்கு போறோம். 3 படி மண் போடுறது சுன்னத்து. அதுல முதலாவது படியில் என்ன சொல்றோம்? மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. முதலாவது படிய போடப்போல நாங்க மையத்துக்கு சொல்றதை விட எங்களுக்கு தான் சொல்லிக் கொள்ளணும். மின்ஹா خلقناكم, இந்த மண்ணாலே உங்களை படைத்தோம். இரண்டாவது புடிய போடக்கொல வஃபிஹா நுஈதுக்கும், அதே மண்ணுக்கு உங்களை திருப்பி அனுப்பினோம். மூணாவது புடிய போடக்கொல வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இதே மண்ணிலிருந்து இன்னொரு தடவை உங்களை எழுப்பாட்டுவோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட கூட்டத்துக்கு அல்லாஹ் பத்தி விளங்கப்படுத்தக்கொள்ள மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை விளங்கப்படுத்தினாங்க. வல்லாஹு அம்பதகும் மினல் அர்தி நபாதா ثم يعيدكم فيها ويخرجكم إخراجا. மனிதர்களே, ஏன் அல்லாஹ்வை வணங்காம இருக்கிறீங்க? ஏன் அந்த ரப்பை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? அந்த அல்லாஹ் தான் உங்களை எப்படி மரம் செடி கொடிகளை முளைக்க வைப்பதை போல உங்களை பூமியிலிருந்து உற்பத்தி செய்தான். வஃபிஹா நுஈதுக்கும், அதே மண்ணுக்கு உங்களை திருப்பி அனுப்புவான். அதே மண்ணிலிருந்து இன்னொரு தடவை உங்களை எழுப்பாட்டுவான். அவ்வளவுதான். சகல தொடர்புகளும் அதோட கட்டாவிரும். இந்த எங்களை பாராட்டுறது, எங்களை புகழ்றது, எங்களுக்கு எங்களோட இரக்கமாக இருக்கிறது, எங்களோட சகல இந்த தொடர்புகளும் திடீரென்று ஹார்ட் அட்டாக், திடீரென்று மவுத், அவ்வளவு சம்பந்தமும் இல்லாம எவனாவது மையத்தை கொண்டு போய் வீட்டுல வச்சு கொண்டிருப்பானா? யாருக்கிட்டையாவது சொன்னா, ஒரு மனைவி கிட்ட சொன்னா, நீங்க மாப்பிள்ளையோட 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க, இன்றைக்கு ராவு கொஞ்சம் கிட்ட தூங்கிக்கோங்கடா, மையத்தோட தூங்க தயார் இல்லை. அவரே தான் ஒன்று நடந்தில்ல, ரூஹ் இல்ல, ஆனா கிட்ட இருக்க பயம். வீட்டுக்குள்ள ரூம்ல மையத்தை அடக்குவோமா? அப்படி அந்த வீட்டுல நான் இக்க தயார் இல்லை. இதுதான் துனியா. இந்த அன்பு, பாசம், இரக்கம், அது இது எல்லாம் எங்களால 4 பேருக்கு பிரயோஜனம் கிடைக்க காட்டி எல்லாம் நிப்பாங்க. அந்த சீனிக்கு எறும்பு முக்கிற மாதிரி எப்ப எங்களால ஒன்றும் ஏலாது என்று வந்தா ஒத்தரும் இல்ல பார்க்க கேட்க. எங்கட சக்கராத் எங்களையோட, எங்கட கபர் எங்களையோட, எங்கட ஆகிரம் எங்களையோட. அங்க உதவிக்கு ஒரு புல்ல இல்ல, யாரும் இல்ல. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இங்க மாதிரி அங்க வந்துடாதீங்க, இந்த யோசனையோட அங்க வந்துடாதீங்க, யாரோட உதவியும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களோட பொண்டாட்டியும் இல்ல, உங்களோட புள்ள குட்டிகளும் உங்களுக்கு உதவிக்கு இல்ல, உங்களோட கூட்டாளிமார்கள் நண்பர்களும் இல்ல.